உக்ரைன் நாடாளுமன்றத்தில் நாங்கள்லாம் நம்மூர் நாடாளுமன்றத்துக்கே போனதில்லை. உக்ரைன் நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள்லாம் வடிவேலு, கவுண்டமணி, செந்தில் காமெடி பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே உக்ரைன் நாடாளுமன்றத்தில் தான் இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம ஊரை தாண்டி வெளிநாட்டிலையும் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் சில காட்சிகள் மூலிமா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நேட்டோவில் சேர்றதாயா பஞ்சாயத்து. அப்படிப்பட்ட நேட்டோங்கிற கூட்டணிக்குள்ளே நான் இனிமேல் போக விரும்பலை அப்படின்னு ஜெலன்ஸ்கியை எழுதி கொடுக்க போகிறார் உக்ரைன் அதிபரே. அப்படி ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேற போகுது. ஜெர்மனிக்கு போன அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது, நம்ம ஊரில் இருந்து ஒருத்தன் ஒரு பிச்சைக்கார பையன் வெளிநாட்டுக்கு போனால் கூட அவனுக்கு கூட வரவேற்பு கிடைக்கும் போல். ஆனால் உக்ரைனுடைய அதிபருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நிலைங்கிறது அந்தோ பரிதாபம். வீடியோ காட்சிகளாக பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் படங்கள் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ப்ராப்ளம் ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பகுதியாக உக்ரைன் நினைக்கிறது தன்னிடம் இருக்கக்கூடிய டான்பாஸ் அப்படிங்கிற பகுதி. இப்போது அந்த நிலம் அவங்கக்கிட்ட இல்லை. ரஷ்யா அதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நிலத்தை விட்டுத்தர முடியாது அப்படின்னு ரஷ்யா சைடில் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஆர்டிகல் 5 அடிப்படையில் உங்களுக்கான நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா இப்போ உக்ரைன்கிட்ட சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேட்டோ கூட்டணியில் சேரக்கூடாதுன்னு எழுதி தரணும். அதே நேரத்தில் கைப்பற்றப்பட்ட நிலம் ரஷ்யாவுக்கு தான். அது கிரிமியாவாக இருந்தாலும் சரி, டான்பாஸாக இருந்தாலும் சரி, உள்ளிட்ட எல்லா இடங்களும் ரஷ்யாவுக்கு போயிடும் அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு இப்போது அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. இதை ஜெலன்ஸ்கி ஏற்பாரா? ஐரோப்பா கிட்ட போவார்ல, அதைத்தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். உக்ரைன் போரில் போலந்தினுடைய பங்கு என்ன? போலந்து அப்படிங்கிற நாடு இந்த சர்க்கிளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. இவங்களும் நேட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். கேள்வி கேட்ட ஒரு பெண் செய்தியாளர், யார்கிட்ட? இந்த நபர்கிட்ட ஒரு பெண் செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க. உடனே அந்த லேடியினுடைய மைக்ரோஃபோன், சரியா, அதை பிடுங்க முயற்சி பண்ணுறாரு பிஐஎஸ் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த செனட்டர். டிவிபி அப்படிங்கிற அந்த தனியார் தொலைக்காட்சியில் இந்த காட்சி அரங்கிருது. உலகம் முழுவதுமே ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். அதுவும் அல்ஜசீரா மாதிரியான செய்தி சேனல்களில் பணியாற்றக்கூடிய பெண் செய்தியாளர்கள் நீங்கள் ஆஃப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் மட்டும்தான் செய்தி சேகரிக்கிறதுக்கே அனுமதிப்பாங்களாம். அப்படி ஏகப்பட்ட பெண் செய்தியாளர்கள் அனுபவித்த தொல்லைகள் ஏராளம். அது மாதிரியான ஒரு விஷயமாக இதை என்னால் பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, காட்சிகள் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், அந்த ரிப்போர்ட்டர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அவன் அத்துமீறி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த செனட்டர் மைக்ரோஃபோனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவனுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு இவன் நினைக்கிறான்னா, அந்த கொஸ்டினை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவன் மைக்ரோஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறான். அந்த பெண் போராடி, இதில் ஏன் கை வைக்கிற, முதல்ல பதில் சொல்லு, என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா, இல்லை என் கேள்வி எதிர்கொள்ள முடியாததுனால உனக்கு இந்த இடத்துல உனக்கு கை வச்சு மைக்ரோஃபோன் எடுக்கிறது உனக்கு தோணுதா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டு அதை லைவ்லேயே டெலகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவன் வெட்கி தலை குடிஞ்சிருப்பான்.
பட் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க தன்னை தற்காத்துக்கிட்டு வெளியில் போகிறாங்க. அதுதான் அந்த இடத்துல பிரச்சனைக்குரிய விஷயமா மாறுது. இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மதிவதனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு நடந்தது. பட் அவங்க அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிற நபரை மேடையிலேயே எதிர்கொண்டாங்க. பெண் அப்படிங்கிறதுனால நீ என்னை எதிர்க்கிறியா, நீ சத்தம் போட்டால் நான் பயந்துருவானா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒருவேளை அங்கே பெரியார் பிறக்காததுனால அந்த பெண் அப்படி நடந்துக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பெண் செய்தியாளர்களுக்கு ஆண்களை விட பெரிய அளவில் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்ததா செவர்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தை இப்போ ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அடுத்தடுத்து இடங்கள் பறிபோவதை தடுப்பதற்கு அமெரிக்கா ரஷ்யாவோட இப்போது அமைதி பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னமோ இங்கே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில தான். ஆனால் பஞ்சாயத்து யார் வைக்கிறா? அமெரிக்கா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவே உக்ரைனுடைய மிகப்பெரிய தோல்வி தான். அடுத்ததா போக்ரோவ்ஸ்க் அப்படிங்கிற உக்ரைனுடைய நகரம், மிக முக்கியமான நகரம், பழமையான நகரம். அது சோவியத் ரஷ்யாவில் ஒன் ஆஃப் த இடமா இருந்தது. அது ரொம்ப பழமையான நகரம் தான் சொல்கிறாங்க. பட் இப்போது இந்த கொடி எங்கே இருக்கு? இந்த கொடியை வந்து எந்த இடத்துல வச்சு பிடிக்கிறாங்கன்னா, இந்த போர் வீரர்கள், ரஷ்ய போர் வீரர்கள் இந்த போக்ரோவ்ச் அப்படிங்கிற இடத்துல வச்சு செம்படையினுடைய நகரம், யார் செம்படைங்கிறது அவங்க எதை சொல்கிறாங்க? சோவியத் ரஷ்யாவை மீன் பண்ணுறாங்க. செம்படையினுடைய நகரம் மீண்டும் தாய் ரஷ்யாவுடன் இணைந்தது அப்படின்னு அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பீரியடில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நான் மறுபடியும் சோவியத் ரஷ்யாவை கட்டமைக்க முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தாய் ரஷ்யாவுடன் இணைந்தது அப்படின்னு ரஷ்ய வீரர்கள் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள இன்னும் சோவியத் யூனியன் பற்றிய கனவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக நான் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில், ஒரு நாடாளுமன்றம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த காட்சிகள். அடி போடு, கொடையில் ஏதோ ஒன்று படுது. ஆனால் இவங்க எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளே கொடை எடுத்துகிட்டு பாங்க பாருங்கள், கழுத்தை பிடிச்ச ஒரு நிறுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பெரிய புகையை போட்டு விட்டாங்க, பெரிய ஒரு கரும்புகையை போட்டு விட்டாங்க. இதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அரசியல்வாதிகளுக்கு என்ன தெரியணும்? தாவி குதிக்கிறதுக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருப்பான் போல். உக்ரைனில் கொடையை பிடிச்சிட்டு முட்டை எறியக்கூடிய நிகழ்வில் இருந்து தப்பிச்சு போகக்கூடிய அரசியல்வாதிகள் பாருங்கள், கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. ஸோ இதுதான் உக்ரைன் நாடாளுமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இவர்களுக்காக நிதி உதவி செய்யுது ஐரோப்பா. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். தொடர்ச்சியாக ஐரோப்பா அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த நாடுகளும் 32 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கி இந்த உக்ரைனுக்கு நிதி உதவி பண்ணுறது, கொடை, முட்டை, என்ன ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கான பயிற்சி, இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் போல். எது எப்படியாக இருந்தாலும் புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாமர் மாதிரியான பிரைம் மினிஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு அவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கார். அதோடு அவர் நிற்கலை. அடுத்ததாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இங்கிலாந்துங்கிற நாடு ஸ்திரத்தன்மையற்றதுன்னு சொல்லியிருக்கார். எதுக்காக இந்த பேட்டியை ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுக்கணும் அப்படின்னா, இங்கிலாந்து மீது நீங்கள் போர் தொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று பத்திரிகையாளர் கேட்டாங்க. உடனே அவருக்கு அந்த கொஸ்டினே ரொம்ப சில்லியாக இருந்ததுனால இருந்தாலும் பதில் சொல்கிறார். நாங்கள் போர் தொடுத்துத்தான் இங்கிலாந்து வீழ வேண்டும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வீழ்ந்த தேசத்தின் மீது போர் செய்யக்கூடாது. எவ்வளோ தெளிவான வார்த்தைகள். உதவி கேட்டால் செய்யலாம். அப்போது இங்கிலாந்துங்கிற நாடு உதவி கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. நான் போய் போர் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு செம தெளிவாக சொல்லிட்டார். இப்படிப்பட்ட நிலையில் ஸ்டாமர் பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இங்கிலாண்டினுடைய பிரைம் மினிஸ்டரில். இது இப்படி இருக்க, ஜெலன்ஸ்கி இருக்கார்ல உக்ரைனுடைய அதிபர், அவர் இப்போது எங்கே போயிருக்காரு? ஜெர்மனி போகிறார். ஐயோ பாவம், இவர் பறந்து வந்தார்ல விமானம், அந்த விமானத்தில் இருந்து இறங்கின உடனே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்க. அப்படி ஒரு காட்சி அரங்கேறலை.
இப்போ ஒரு ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சாங்கல்ல, அவர் யாருன்னா அந்த பைலட்டை ஓட்டிகிட்டு வந்தார்ல, அவர் தான் வந்து இறங்கிட்டு வேகமாக வந்து கை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அவரே திருப்பி வந்து நின்று ஒரு சல்யூட் அடித்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கை கொடுக்குறாரு. அந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலையில் அவருடைய வரவேற்பு இருந்தது. இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அதிபர் போகிறாருன்னா குறைந்தபட்சம் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளாவது வந்து கை குலுக்கிட்டு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட காட்சிகள் உக்ரைனுடைய அதிபருக்கு கிடைக்கல. இவரை ஒரு அதிபராகவே மற்ற எந்த நாடுகளும் பார்க்கல. அதான் வருத்தத்திற்குரியது. உக்ரைன் அதிபருக்கு ஜெர்மனியில் அவமானகரமான ஒரு நிகழ்வு தான் அடங்கிருச்சு. விமானம் ஓட்டிய பைலட்டே வந்து வரவேற்கக்கூடிய தருணம் அப்படிங்கிற அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்ததாக நாட்டோவிலிருந்து விலகுவதற்கு தயார் அப்படின்னு இப்போ ஜெலன்ஸ்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. வேறு வழி இல்லை, கடைசியாக கார்னர் பண்ணிட்டாங்க. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக அவர் எங்கே போகிறாரு? பெர்லின் போயிருக்கார், இங்கே ஜெர்மன் போயிருக்கார். கடைசியாக அவங்கக்கிட்ட என்னை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன, எனக்கு நஷ்ட ஈடாவது வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினையும் ஐரோப்பா சைடில் கொடுத்துருக்காரு. இதற்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா சொல்லுமா அமெரிக்கா சொல்லுமானா அமெரிக்கா தான் சொல்ல முடியும். ஐரோப்பா கிட்ட போய் நிற்கிறார். ஜெலன்ஸ்கி என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல அப்படிங்கிறது இதன் மூலிமா புரியுது. ஏதோ கூப்பிட்றாங்கங்கிறதுனால அந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. ஆனால் அவருடைய நாடாளுமன்றம் எப்படி இருக்குது? அவருடைய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய நிலை என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாட்டை விட்டுவிட்டு இப்போ ஒவ்வொரு நாடாக போய் எதுக்கு போயிருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யாவுக்கு போய் போர் பண்ண வடகொரிய வீரர்கள் ஒரு 10,000 20,000 பேர் போனாங்கல்ல, அவங்க மறுபடியும் சொந்த நாட்டுக்கே திரும்பியிருக்காங்க. ஏன்னா உக்ரைன் போர் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய தாயகம் திரும்பிய அந்த வீரர்களை வரவேற்பதற்கு வடகொரிய அதிபர் வந்து கிம்மே வந்திருந்தார். அப்போது போர் வீரர்களை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அப்போது தன்னுடைய வீரர்களை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த காட்சிகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திரைமறைவில் நடந்த விஷயங்களை அதிபர்கிட்ட அவங்க போர் வீரர்கள் விளக்கி சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய போர்க்களம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி இருந்தது, ஹெல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களை தாண்டி ஒரு நாட்டில் 2 நாடுகளுக்கு இடையில் போர் நடக்குது அப்படின்னா அது கொடூரத்தினுடைய உச்சமாக தான் இருக்கும். நீங்கள் நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் நடந்த போர் அதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான். 1.5 லட்சம் உயிர்கள் வந்து பலியாச்சு இலங்கையில். இப்போ காசாவில் குறைந்தபட்சம் 60,000 70,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கும்போது உக்ரைன் ரஷ்யா போரில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யாவுக்கு சாதகமான செய்திகளை ரொம்ப ப்ளூசமாக எடுத்து காமிக்கிறாங்க. உக்ரைன் தோற்று போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகளும் இப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஐரோப்பாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் உக்ரைனுக்கு ஆதரவாக செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் மக்களுக்கு நம்ம செய்தியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.